வணக்கங்க, நான் உங்கள் நரேன். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா, ஆபத்தான கொண்ட ஊசி வளைவுகளும் அடர்ந்த காட்டு வன பகுதிகளும் பயமுறுத்துகிற வனவிலங்குகளும் நிறைந்த ஒரு சூப்பரான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு மலைவாழ் இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அப்படின்லாம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன். அதனால் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னை திட்டுன்னு திட்டுறதை விட முதல்லையே கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அதையும் மீறி பார்க்குறவங்க பார்க்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? வீட்டில் சும்மா இருந்தால் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே கூட்டு பண்ணி இவர் சொன்ன ஐடியாவுக்காக இன்றைக்கி செஞ்ச வேலை தான் இது. ஆக நம்ம தூத்துக்குடியிலேருந்து விஓசி காலேஜை நோக்கி, அதையும் தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருசக்கர வாகனத்தில். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற இருசக்கர வாகன காப்பகத்துக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம். எந்த ஊருக்கு போகலாங்கிற சாய்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. குறைஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரி, அதே நேரத்தில் பஸ்ஸும் காலியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேருந்து எங்கே நிற்கிதோ அதில் ஏறி பயணம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஐடியாவில் கிளம்பி போனோம். ஆனால் பேருந்துகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, ஒரு கோவில் இருக்கிற இடத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, போய் இறங்கி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் ஒரு இடத்த பிளான் பண்ணிட்டோம். நமக்கான பேருந்து தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகிற எம்ஜிங்கிற தனியார் பேருந்து. ஆனால் இதில் பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அரசு பேருந்தில் ஏறணும். காலியாக இருந்தது. திசையன் விலை போகிற இந்த பேருந்தில் ஏறி நம்ம எங்கே பயணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போகிறேன். பேருந்து கிளம்ப ஆரம்பித்த உடனே பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து பயணம் பண்ணுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பயணத்தை செய்கிறோங்கிறதுல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்க தான் செஞ்சுது. சரிங்க, அப்படி நம்ம எங்கே தான் பயணம் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? இதோ பயணச்சீட்டு. தூத்துக்குடியிலேருந்து பழைய காயல் பக்கத்தில் இருக்க ரட்சணியபுரம்ங்கிற ஊருக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் டென்ஷன் ஆகிருப்பீங்கன்னு தெரியும். அது பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பயணம் பண்ணலாமேன்னு சொல்லி போனோம். இது நம்மளோட இருசக்கர வாகனத்தில் போனால் 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். ஆனாலும் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணி பார்ப்போமே ஒரு விடுமுறை நாள். இந்த காணொலியில் உங்களுக்கு கடுப்பேற்றுற கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் பகலில் போயிருந்தால் அந்த உப்பளங்களையும் இந்த தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகளையுமாவது காட்ட முடியும். அதுவே உங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இரவு நேரங்களில் எதுவுமே தெரியாது. அதனால தான் முதல்லையே அந்த எச்சரிக்கையை நான் தெளிவாக கொடுத்துட்டேன். காணொலி விருப்பம் இல்லாதவங்க அங்கேருந்தே நோண்டலான்னு. இதுக்கப்புறம் பெருசாக நம்ம சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த நல்ல சாலையில் ஒரு இரவு நேரத்தில் அப்படியே மெதுவாக அமைதியாக இதமான காற்றோட, பெருசாக கூட்டம் இல்லாத பேருந்தில் பயணிகள் குறைவோட, எந்தவித நோக்கமும் இல்லாமல் ஒரு வெயிலுக்கு குளுமையாக ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நாங்கள் திரும்பி வரும்போது வந்த பேருந்து. இது ஒரு தனியார் பேருந்து தான். இதுலேயுமே கடைசி இருக்கைகளில் இருந்து பயணம் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இறுதியாக ஒரு வழியாக இனிமையாக இந்த பயணத்தை நிறைவு பண்ணி நம்ம தூத்துக்குடி பேருந்து நிலையத்துக்கே வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பயணம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பேருந்து பயணங்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.